வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். இங்கே நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். யூஸ்வலா பொங்கல் முடிஞ்சு ஒரு பேசு பொருளா என்ன விஷயம் இருக்குன்னா, துக்ளக்கினுடைய ஆண்டு விழா, அங்க அவங்க பேசுறது, அவங்க பேசின அரசியல் அப்படின்றதா முக்கியமான பேசு பொருளாக இருக்கும். ஒரு உரண்டை எழுக்கிற மாதிரி, வம்பு எழுக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து நடந்து முடியும். இந்த முறை யார் அதை பண்ணியிருக்காங்கன்னா, துக்ளக்கோட ஆண்டு விழா ஒரு பக்கம் போச்சு, அது பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா. திருவள்ளுவர். ஆமா, திருவள்ளுவர், நம்ம ஆளுநர் வந்து திருவள்ளுவர் காவிசாமி பூசினார். அது ஒரு பக்கம் ஒரு முக்கியமான பேசு பொருளா மாறிச்சு. அதே மாதிரி நடிகர் சந்தானம் அவருடைய திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அது பெரியாரை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு ரீல்ஸை வந்து அவர் பண்ணி போட்டிருந்தார். அவருடைய திரைப்படத்தின ட்ரெய்லர் அது எப்போ வந்தது, அது ரொம்ப நாளா யூடியூப்ல இருக்கா அப்படின்னு. வடக்குப்பட்டி ராமசாமி அதான் படம் பேரு. அந்த படத்தினுடைய ஒரு காட்சி, நான் வந்து கடவுளை மறுத்த ராமசாமி கிடையாது, கடவுளை வணங்குற ராமசாமின்னு சொல்லி அவர் பொங்கலை கொண்டாடுகிற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது டப்புன்னு போட்டு கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஏதோ என்ன ஆச்சுன்னு தெரியல, வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. இது ஒரு முக்கியமான பேசு பொருளா மாறுனுச்சு. ஏன் சந்தானம் இதை பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க சந்தானத்தினுடைய இந்த செயல்? திடீர்னு இந்த ரீல்ஸ் போட்டதா இருக்கணும், அந்த ட்ரெய்லர்ல இருக்குது, அதை தாண்டி அதை எடுத்து ரீலா போட்டு அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு. அது ஒரு முக்கியமான சர்ச்சையா இருக்கு. பலரும் தங்களுடைய கருத்துல தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன இதுல? சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூஸோ, எந்த வேல்யூ சிஸ்டமோ, எந்த மதிப்பீடுகளோ அறமோ இல்லாத ஒரு நபர். அவர் கலைஞர்னு கூட சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கலைஞனுக்கு வந்து அடிப்படையில் வந்து ஒரு இந்த சமூக நிகழ்வுகளை பார்த்து ஒரு கோபம் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து என்எஸ் கிருஷ்ணன், எம்ஆர் ராதா, நாகேஷ், அப்புறம் வந்து கவுண்டமணி வடிவேலு, இவங்க காமெடியிலேருந்து ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்ல சொன்னீங்கன்னா உங்களால் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். சந்தானம் காமெடியில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரியலைஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. எதுவுமே அது நினைவில் நிற்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மற்ற காமெடிகளில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு சோஷியல் கிரிட்டிசிசம் வந்து இருந்துச்சு, முழுமையாக இல்லைன்னாலும். அது அந்த கதாபாத்திரத்திலேயோ பாடி லாங்குவேஜ்லயோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? அதை எடுத்துக்காட்டு வந்து இப்போ கவுண்டமணி வந்து ஒரு சலவை தொழிலாளியா வேலை செய்வாரு, ஆனா ஆதிக்க சாதியை வந்து திட்டுவாரு. மனோரமா வந்து ஏமா கொட்டாங்குச்சில எங்களுக்கு மட்டும் காஃபி குடிக்கிறீங்க, ஆமா அப்படி திட்டுவாரு. வடிவேலு வந்து இப்போ வக்கீல் வண்டுமுருகனா இதுல நீதிமன்றத்தில் எப்படி நடக்குது அப்படி இது பண்ணுவாரு. ஒட்ட செயலாளர் போலீஸ் போய் லஞ்சம் வாங்குறதுல. ஆமா, இப்படி பல அம்சங்கள் சொல்ல முடியும். விவேக் வந்து ஆரம்பத்துல வந்து கருத்தா ஒரு விஷயத்தை வந்து பேசுவாங்க. ஆரம்பத்துல பகுத்தறிவு, 100 பெரியார் வந்தாலும் அவங்களை திருத்த முடியாது, 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதுன்னு சொல்லுவாரு. லாரிக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சு உடைக்கிறீங்களா, அதுல ஓடாத லாரி ஆடா இதுல ஓட, இதெல்லாம் சொல்ல முடியும். சந்தானத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு பிழைப்புவாதி தான். ஜெய்பீம்ல என்ன பேசுறாரு, நீங்க கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அதெல்லாம் நீங்க வந்து பேசலாம். இந்துக்கள்னா நீங்க வந்து இல்ல, ஒருத்தர் வந்து நீங்க முன்னிறுத்தி பேசலாம், அதுக்காக ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுறாரு. அவர் மறைமுகமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இந்துக்கள் எல்லாம் விமர்சிக்கலாம், மற்றவங்களை விமர்சிக்க கூடாது, என்னை பொறுத்தவரை யாரையுமே விமர்சிக்க கூடாது. அப்ப இந்த நாட்டுல வந்து சாதி மதம் 1008 பிரச்சனைகள் இருக்கு, ஆணவ கொலை இருக்கு, சாதி மத கலவரங்கள் இருக்கு. இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து எவ்வளவு இந்துத்துவாவினுடைய குண்டர் கொலைகள், பசு கொலைகள், இப்படி வந்து இன்டலெக்சுவல் கொலைகள் இவ்வளவு வந்து நடந்திருக்குது. அப்ப இதை பற்றி எதுவுமே இல்லாம அப்ப காமெடின்னு ஒரு தனியா ஒண்ணு இருப்பதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. எதையுமே கேள்வி கேட்காதீங்கன்றத மறைமுகமா சொல்றோம். ஆமா, எதையுமே கேள்வி கேட்காதீங்க, நம்ம சும்மா சிரிப்போம், வெத்து வேட்டா சிரிப்போம். ஒரு திண்ணை அரட்டையில வந்து பேசுவோம் இல்லையா, இப்போ தினமலர் போன்ற பத்திரிகைகள்ல வந்து அரட்டை அரங்கம், அல்லது வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிவி சேனல்கள்லாம் அந்த மாதிரி ஒன்றும் விஷயமே இருக்காது, அது வந்து அரட்டைன்னு போட்டு வந்து கலாச்சி பேசுவாங்க. இப்போ இன்றைய இளைஞர்களும் வந்து அவ்வளவு இது இல்லாமல் ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து பழகிட்டதுனால இந்த மேம்போக்கான இந்த நகைச்சுவை என்று சொல்லப்படுகின்ற இந்த காமெடியை வந்து ஒரு ரசிக்கிற மனநிலைக்கு வந்து அவங்க வந்து பழகிருக்கிறாங்க. இதுதான் சந்தானத்துடைய ஃபேன்ஸு. என்ன தேவை இருக்கு பொங்கல் டைம் அப்போ இதை விமர்சிச்சு படம் ரியாக்ட் ஆகுன்றதா இல்லை, படம் ஹிட் ஆகும்ல. இப்போ ஒரு கான்ட்ராவர்சி வந்தால் நம்ம எல்லாம் பேசுகிறோம், இல்லை சந்தானத்தை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம்? நம்ம வந்து சுமன் சி ராமனை பற்றி பேசலாம், ஜெய் ஸ்ரீராமை பற்றி பேசலாம், மோடியை பற்றி பேசலாம். அப்போ படம் வந்து ஒரு கான்ட்ராவர்சி வரணும் வேணுன்றதுக்காகவும் இதை வந்து செஞ்சுருக்கலாம். ரெண்டாவது, அவருடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அவர் சமீப ஆண்டுகளாக அவர் ஒரு சங்கியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். ஜக்கி வாசுதேவோட அவருடைய அந்த கோவில் அடிமை நிறுத்துக்கு என்ன அர்த்தம்னே நமக்கு தெரியல. ஹெச்ஆர்என்சி கையில் இருக்கிற கோயிலை வந்து இந்துக்கள் கையில் ஒப்படைக்கணும், இதுதான் ஜக்கி வாசுவோடைய பிளான், தற்காலிக பிளான். அவர் வந்து 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்துக்கள் வாக்கு செலுத்தணும்னாரு. 2021 திமுக ஆட்சி வந்தப்பறம் அதை முடி மறைச்சிட்டாரு. அடுத்து மண்ணை காப்பாற்றுறதுக்கு போயிட்டாரு. அவரு மண்ணை காப்பாற்ற போயிட்டாரு, காவிரியை காப்பாற்ற போயிட்டாரு. அப்ப அந்த சமயத்துல வந்து சந்தானம் வந்து ஜக்கி வாசுதேவ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. எல்லாரும் முற்போக்காளர்கள்லாம் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னை வந்து
எனக்கு வந்து ஒரு குரு வேணும், நான் கடவுள் நம்பிக்கையாளன், ஆனால் அவரை வந்து குருவை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஜக்கியெல்லாம் ஒரு குருவாக ஏற்றுக்கிற அளவுக்கு. ஜக்கி வந்து அங்கே வந்து ஊரு காடெல்லாம் வளைச்சி போட்டு அங்கே வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய சிவன் சிலையை கட்டி வருடந்தோறும் விழா வச்சு இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் நடிகைகளை கூட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு, இதுதான் அவர் வந்து ஆன்மீகத்துக்கு ஆற்றி கொண்டிருக்கின்ற பணிகள். அப்போ ஜக்கி வாசையோட சேர்ந்தா நமக்கு வந்து ஒரு பேக்கப் கிடைக்கும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியை ஒன்றிய அரசு வந்து பாரதிய ஜனதா இருக்குது, ராமர் கோயில் திறக்க போகிறாங்க. அப்போ வந்து சங்கிகளுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து நடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க ரஜினியை ட்ரை பண்ணாங்க, ஒருக்கு வந்து விஜய் வந்து ஏர்போர்ட்டில் வந்து மோடியை பார்த்தாரு ஒரு எலெக்ஷன் சமயம். இப்படி பிரபலங்களை வளைத்து போடுவது, நமிதாலிருந்து பல நடிகைகள், முதல்ல காயத்ரி ரகுராம்லாம் இருந்தாங்க, இப்படி அவங்கள வந்து பிஜேபியில் சேர்க்கறது, ஹேமா மாலினி, இப்படி வந்து கௌதமி நீங்கள் சொன்னது போல இப்படியெல்லாம் அவங்கள வந்து சேர்க்குறாங்க. இப்போ நடிகர்களும் கூட இருக்கிறாங்க, நமக்கு நிறைய லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. அப்போ சந்தானம் அப்படி சேர்ந்தா நமக்கு வந்து தொழிலுக்கும் பாதுகாப்பு, நமக்கு வந்து ஒன்றிய அரசனுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் இருந்தால் நம்ம மார்க்கெட் வந்து பிடிக்கும். சங்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அதையும் எடுத்துறாரு, போட்டுட்டு எடுத்துறாருல, அவருக்கு அது தேவை, அந்த மார்க்கெட் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஆனால் அது ரியாக்ட் ஆகும்போது எல்லாரும் அதை எதிர்த்து பேசும்போது அவருக்கு ஆதரவாக சங்கிகள் பலரும் ட்வீட் போட்டாங்க, சந்தானம் நல்லா கலாய்ச்சிட்டாரு பாருங்க, திராவிடியன் ஸ்டாக்ஸ் வந்து சந்தானம் மூட விட்டாருன்னு கலாய்க்கெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதுக்குள்ள எடுத்துட்டு ஓடிட்டாரு. இது எதுக்கு அவர் ஒன்று அது அந்த அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? அவருக்கு ஒரு மேல கோவம் இருக்கு, ஒருவேளை பெரியார் மேல ஒரு கோவம் இருக்கு, அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இல்ல இங்க இருக்கிற ஒரு அந்த வைடான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, பெரியார் இந்து மத கடவுளை மட்டும் திட்டாரு, இந்துக்களுடைய கடவுளை வாங்கலாம்னு சொல்லிட்டாருன்ற கோவம் கூட சந்தானத்துக்கு இருக்கலாம். ஆனா அதுல உறுதியா நிக்காம அதுல இருந்து ஓடுறது எப்படி பாக்குறீங்க? அதுலயும் அவர் நிக்கல. ஏன் ஓடுறாரு அப்படின்னா, அர்ஜுன் சம்பத் பட்ட அடி வந்து அவர் ஞாபகம் வந்திருக்கும். அர்ஜுன் சம்பத் வந்து பெரியார் சிலை இடிக்கணும், திருச்சி ஸ்ரீரங்கம் பெரியார் சிலை அந்த சம்பவமா இருக்கட்டும், இல்ல அவரே வந்து வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினதா இருக்கட்டும், இல்ல பெரியாருக்கு கூட காவி துண்டெல்லாம் வந்து போத்தி இந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் பெரியார் அசிங்கவே படுத்த முடியாது சொல்லி காவி எடுத்து போட்டாங்க, இதெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப அர்ஜுன் சம்பத் வந்து பொது வெளியில வந்து அவர் என்னவா அறியப்படுறாரு, இருக்கிறதுலே ரொம்ப மலிவான சங்கி, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்டா கைப்பில்ல அப்படின்ற மாதிரி ரேஞ்சில தான் அர்ஜுன் சம்பத். இப்ப நமக்கு அந்த நிலைமை வந்துருமோ? இப்ப நீங்க பெரியாரை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது ஏதோ நாத்திகர்களுடைய பிரச்சனை இல்லை, அது தமிழகத்தினுடைய வந்து சமூக நீதிக்கானது, இடஒதுக்கீடுக்கான போராட்டம், பெண் விடுதலை, அப்புறம் வந்து மொழி விடுதலை, ஒன்றிய அரசிலிருந்து மாநிலங்களுக்கான மாநில சுயாட்சி, இப்படி பல விஷயங்கள் வந்து கலந்துருக்கு. அதனால சாமி கும்பிடுறவங்க கூட பெரியாரை வந்து மதிப்பாங்க. நீங்கள் பெரியார் சிலையவோ பெரியார் படத்தையோ பார்த்தாங்கன்னா, சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க கூட பெரியாரை பார்த்தா ஒரு மரியாதை பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழல் வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிருமோ? இது வந்து ஒரு ஆன்டி மோடி பூமி லேண்ட் இது. அப்போ இங்கே வந்து நம்ம இதை வந்து அதுவும் பொங்கல் சமயம், பொங்கல் வந்து நம்ம தமிழர் புத்தாண்டுன்னு சொல்கிறோம், தை திருநாள், உழவர் திருநாள், திருவள்ளுவர் தினம். அப்போ இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற பொங்கலில் ஒரு பொங்கப்பானை வச்சுட்டு நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அடி வந்து நிறைய விடும். அப்போ அடிபடுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த கருத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அவர் இல்லை. இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தது, அப்புறம் வந்து கேரளால இருந்து ஐஎஸ் ஸ்டோரி அந்த படம் வந்துச்சு. அவங்களுக்குலாம் வந்து ஒன்றிய அரசு பிஜேபி மாநிலங்கள்லாம் டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க, லீவ் விட்டு பார்க்க சொன்னாங்க, மோடியே பாராட்டினாரு. அப்போ அது மாதிரி எதிர்பார்த்துருப்பாரு. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லைல்ல. அப்படி நீ தேவையா இருந்தால் நீ இந்திக்கு பாலிவுட்டுக்கு போகணும், பாலிவுட்டு படம் உன்னை விட சீண்ட மாட்டான், உன்னை மாதிரி 1,00,000 பேர் அங்கே இருக்கிறான் இந்த மாதிரி கடிச்சோக் சொல்றதுக்கு. அங்கே போய் நீ ஆளாக முடியாது. தமிழ்நாட்டில் பெரியாரை எடுத்துட்டு வாழ முடியாது. இதுதான் சந்தானத்தை ட்விட்டர் நீக்கிறதுனுடைய பின்னணி இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ட்வீட்டு ஒருத்தர் போடுறாரு, அவர் ஒரு கருத்து, பெரியாரை பிடிக்காது அப்படின்றது ஒரு கருத்து, அது வந்து நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், அது ஒரு கருத்து. அதை எதுக்கு நீங்க இவ்வளவு எதிர்க்கணும்? இல்ல ஏன் எல்லாரும் அதை வந்து கார்னர் பண்ணணும்? அவருடைய கருத்தை சொல்றதுக்கு உரிமை கிடையாதான்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, கருத்துரிமை அப்படின்றது வந்து அது ஒரு முற்றுமுழுதான உரிமை வந்து கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து சாதி வெறியோடு தான் இருப்பேன், அது என்னுடைய உரிமை அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. தீண்டாமை நான் கடைபிடிப்பேன், அது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது. என் மகனோ மகளோ வந்து இன்னொரு சாதியை, பட்டியலினத்து சாதியை அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் சாதியை மணந்தால், அது நான் வந்து ஒரு ஆதிக்க சாதி, அப்படி மணந்தால் அவர்களை கொலை செய்வேன் அப்படின்றதுக்கு வந்து உரிமை கிடையாது. அப்போ கருத்துரிமை வந்து இந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு தான். சக மனிதனை வந்து சமத்துவமாக நடத்தணும், நேசிக்கணும், அது அதற்கு உட்பட்டது தான் கருத்துரிமை. அதை மீறி வந்து நீங்கள் வந்து பேச முடியாது. அப்போ பெரியார் வந்து அந்த கான்டெக்ஸ்டில் வந்து வாராரு. அப்போ பெரியார் வந்து நான் அந்த பெரியார் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து
இப்ப நீங்க சந்தானம் இருக்கட்டும், இப்ப நீங்க சங்கிகள் பெரியாரை பத்தி பேசாத பேச்சா, அவர் வந்து என்ன தம்பிகள் சொல்லியிருக்காரு, பேசாத பேச்சா, நாம் தமிழர்கள் அதிபர் பேசாத பேச்சா, அப்ப இதெல்லாம் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னும் இவர் மணியரசன்லாம் வந்து அந்த ஏதோ ஒரு வட்டமேசை மாநாட்டில் வந்து பேசினதை வந்து சுமன் ஸ்ரீராமன் வந்து டோட்டல் டேமேஜ்னு போட்டிருக்காரு. அவர் பெரியாரை வந்து வித்தவுட் கான்டெக்ட் வந்து அந்த மேற்கோள்களை வந்து தமிழர் தமிழ்நாடு விட்டு கொடுத்தது யார், கட்டி காத்தது யார். ஆமா, அதுல அவர் வந்து கண்ணகியின் மார்பில் என்ன பாஸ்பரஸ் இருந்ததா அப்படின்னு பெரியார் கேட்டிருக்காரு. திருக்குறளை மலம்னு சொல்லியிருக்காரு, சிலப்பதிகாரத்தை மலம்னு சொல்லியிருக்காருன்னு எந்த கான்டெக்ட்டும் இல்லாம இந்த மாதிரி அது வந்து முதல்ல உண்மையா ஆதாரமா எதுவும் சொல்லாம இப்படி வந்து அடிச்சு விடுறது. அப்ப பெரியாரை எதிர்ப்பதன் மூலமாக திராவிட இயக்கம் திமுக அப்படின்னு தான் இங்க வந்து வராங்க. இறுதியில் வந்து பிஜேபி வெர்சஸ் திமுக, அது ஐடியாலஜி பின்னாடி இருந்தாலுமே. அப்ப வந்து இந்த கருத்துரிமை வந்து இங்க பெரியாருக்கு ஆதரவான மண் என்பதனால்தான் மோடி சென்ற இடமெல்லாம் வலிஞ்சு திருக்குறள்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்து பேசுறாரு. தமிழுக்கு அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லி பொய் சொல்றாரு. அது பண்ணது சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு ஒன்றும் அவங்க ஒன்றும் பண்ணிடல. அங்க கூட வாரணாசியிலேயே அங்க வடக்க வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து சாக்கு கட்டி தான் வச்சிருந்தாங்க. அப்புறமா தான் வந்து எங்கேயோ ஓரமா அங்க உள்ள சாமியார்கள்லாம் விடல இல்ல. எப்படி நீ வந்து ஒரு சூத்திர சாமியார் சிலையை வந்து இங்க திறக்கலாம்? தமிழ்நாட்டிலே ஒரு பார்ப்பனர் ஒருத்தர் பேசும்பொழுது, ஒரு மேடையில பேசும்பொழுது, அவர் வந்து வள்ளுவர் வந்து என்ன ஜாதி இன்னும் தெரியல, அவர் வந்து வள்ளுவர்ன்ற ஒரு லோ பவனா கூட இருக்கலாம்னு ஒரு பார்ப்பனர் மேடையில பேசுறது இன்னைக்கு கூட டென்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆர்பிஎஸ் மணியன் உள்ள போனாரு, அவரும் திருவள்ளுவர். ஆமா, திருவள்ளுவர் யார் அப்ப தெரியுமா? அப்ப திருவள்ளுவர் உங்களுக்கு பிடிக்கல. ஆனா பிடிக்கலன்னு சொன்னா தமிழ்நாட்டுல வந்து பருப்பு வேகாது. அதனால காவி சாயம் பூசிட்டு திருவள்ளுவர் சொல்லாததை சுமன் ஸ்ரீராமன் நேத்து அந்த பேட்டி சன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, அவர் வந்து திருக்குறள்ல வந்து 5, 25, 300, 400, 1335 இந்த திருக்குறள்ல எல்லாம் வந்து திருமாலை பேசியிருக்கிறாரு, மாலனை பேசியிருக்கிறாரு, இந்திரனை பத்தி பேசியிருக்காருலாம் சொன்னாரு. அப்ப ராஜா தெருவேங்கட வந்து கெஞ்சுறாரு, ஐயா ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு. ஆனா அவர் ஒண்ணு கூட சொல்ல முடியல. அவருக்கு வந்து ராமசீனிவாசன் ஒரு வீடியோல பேசினதை அவர் பார்த்துக்கிட்டே பேசுறாரு. அதை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே ஒப்பிச்சிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் ஒரு குறளை கூட சொல்லல. அங்கிருந்த பேராசிரியர் VRS வந்து டக்குன்னு அதை படிச்சு பார்த்து அர்த்தம் சொல்றாரு. இங்கே வந்து திருமாலை குறிப்பிட்டிருப்பது ஊமை தான், உதாரணத்துக்கு தான், தெய்வத்தை வணங்குவதல் என்ற அர்த்தத்தில் இல்லைன்றாரு. இது கூட பரவாயில்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சுமன் ஸ்ரீராமன் சொன்ன விளக்கம் வந்து திருக்குறள் வந்து சாதி ஏற்றத்தாழ்வை அங்கீகரிக்கிறதுன்னு அடிச்சு விட்டாரு. அதுல வந்து VRS அதிர்ச்சி ஆயிட்டாரு. எனக்கே தமிழ் மறந்து போயிரும் போல இருக்க. அப்ப தமிழ் வார்த்தையில இல்லாத ஒன்றை பச்சை பொய்யை சொல்லக்கூடிய ஒருதா இருக்கும் பொழுது இங்கே நீங்க வந்து பெரியாரை வந்து நீங்க வந்து கருத்து பேசணும், எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட வந்து ஒரு மன துணிவு வேணும், ஒரு வலிமை வேணும், வருகின்ற கருத்துக்களுக்கு பொறுமையாக ஆதாரப்பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு திராணி வேணும். அப்படிலாம் இல்லாதனாலதான் சங்கிகள் வந்து இப்படி பொய்யை வைத்து கொண்டு வாழ்கிறார்கள். சந்தானம் அந்த இந்த முயற்சியில் இறங்கினாருன்னா கண்டிப்பா அடிபடுவார். 2 விஷயங்கள்ல, ஒன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய இயக்குநர்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் முற்போக்கு அம்சங்களை வந்து முற்போக்கு தலைவர்களை வந்து தன்னுடைய முன்னுதாரணங்களா வச்சிருக்கிறாங்க. அது கதையமைப்பு கடைசியில கூட இந்த தனுஷ் நடிச்ச படம் இருக்கு, கேப்டன் மில்லர்ல கூட கருவறை நுழைவு வந்து வருது இல்லையா? அப்ப படங்கள்ல வந்து இப்போ லேபிள்னு ஒரு சீரீஸ், அது வயலண்டா தான் இருக்குது. ஆனா ஜெய்யோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு படங்கள்லையும் சேக்குவேரா இருக்கிறாரு, கார்ல் மார்க்ஸ் இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் புதிய இயக்குநர்களுடைய ட்ரெண்டாக அவர்கள் இந்த கருத்துக்கு தான் ஆட்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் வளர்கின்ற எதிர்காலம்னு சொல்லும் பொழுது சந்தானம் போன்ற இந்த பழைய பீஸுகள் வந்து சினிமாலேயே வந்து ஓட்ட முடியாது. உங்களுக்கு கதை சொல்லணும்னா கூட ஒரு கிரியேட்டர் வந்து வேணும். அந்த கிரியேட்டர் வந்து இந்த முகாமில் இருந்தால் வர முடியும். அதனால சந்தானம் வந்து பல விஷயங்கள் யோசிச்சு பார்த்திருப்பாரு. தமிழ்நாட்டில் நமக்கு வந்து இது நெகட்டிவ் ஆயிரும், பிழைப்பாதத்தோட தான் எடுத்திருக்காரு. பிழைப்பாதம் சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த கோயில் அடிமை நிறுத்துறது விளக்கமே புரியாத அந்த டேக், அந்த சமயத்துல வந்து சந்தானம் மீது சரியான அதிருப்திகள்லாம் PTR கூட அவரை கடுமையாக விமர்சிச்சிருந்தார். என்ன தெரியுமா அவருக்கு, HRNC உருவாக்குறது பின்னாடி இருந்த விஷயம் என்ன, அதை பத்திலாம் எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டினுடைய தீய சக்தி மத கலவரத்தை தூண்டுறாங்க சத்குரு சந்தானத்தை எல்லாத்தையும் திட்டிருப்பாரு. அந்த சமயத்தை சந்தானத்துக்கு எதிராக எல்லாரும் கடுமையாக தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது உடனடியா அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசினுடைய பேத்தியினுடைய திருமணம், அந்த திருமணத்துக்கு இவர் போறாரு. போய் மருத்துவர் ராமதாஸ் கூட ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. நாங்க வந்து எங்களுடைய குடும்ப விழாவில் இருக்கோம். யூஸ்வலா எப்படின்னா நம்ம யாரையாவது ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க கலாய்க்கிறோம் மிரட்டுறோம் அப்படின்னா அவர் போலீஸோட போய் போட்டோ போடுவாங்க. பாரு என்னோட மாமா வந்து போலீஸா இருக்காரு, என் சித்தப்பா வந்து லாயரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பமாத்து காட்டுவாங்க. அந்த மாதிரிதான் அதை பார்க்கும்பொழுது எல்லாரும் சந்தானத்தை விமர்சிக்கும் போது சந்தானம் எந்த பதிலும் சொல்லல.
அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களுடைய இல்ல திருமண விழா, அதுல போய் ஐயாவோட நான் போட்டோ போட்டேன். இதன் மூலம் நான் தான் ஒரு வன்னியகுல சத்திரியர்னு சொல்றாரு. எனக்கு பின்னாடியே வந்து ஒரு பேக்கப் இருக்கு, நான் வந்து வன்னியரு அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காக தான் அதை வந்து போடுறாரு. பாமக ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறவர். பாஜகவினுடைய இந்த மாதிரி இந்துத்துவ கொள்கைகள்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவர் வன்னியர்னு காட்டிக்கிறதோ, பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கிறதோ. அப்போ நீங்கள் சாதி வந்து இப்போ நீங்கள் இவர் நடிகர் கார்த்தி அவர் வந்து தன்னை தென் மாவட்டங்களில் தேவர் இளைஞர்களுடைய ரசிகர் மன்றமாக அவர் படத்தை வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த முத்தையா இயக்குனர் அவர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி படங்களை தான் அவர் வந்து இயக்குறாரு. அப்போ ஒவ்வொரு நடிகர்களும் அந்த மாதிரி ஒரு சாதி இதை வந்து காட்டிக்கொள்வதை வந்து தனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்கப் இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிக்கிறாங்க. அது வந்து பல விதங்களில் நமக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. இதுவும் ஒரு பிழைப்பாதம் தான். பாமக கொள்கை சரி, அந்த ராமதாஸ் ஐயா அவர்கள் கொள்கையை மதிக்கிறேன், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் 10.5 இது மாதிரி ஏதாவது பேசியிருக்கிறியா? ஒன்றும் பேசலை. ஃபோட்டோ எதுக்கு காமிக்கிற பயம். அப்போ வந்து நம்மளை நாளை எதுவும் கேட்டக்கூடாது அப்படின்றத ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் ஒரு ஆல்பத்தில் வந்து ஒரு பீஸாக வந்து அவர் நிற்கிறாரு. அதான் விஷயம். பிழைப்பாதம்னு நீங்க பேசும்பொழுது இது நம்ம பேசுற கான்டெக்ட் அப்படின்றது ஒரு கலைஞனுக்கு வந்து பொறுப்புணர்வு இருக்கணுமா, ஒரு நடிகருக்கு பொறுப்புணர்வு இருக்கணுமா அப்படின்ற கேள்வி முன்னிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம விவாதிச்சுட்டு இருக்க இதே சமயத்துல இன்னும் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயிலினுடைய திறப்பு விழா நடக்க இருக்கு. இப்ப நிறைய நடிகர்கள் போறாங்க. தமிழகத்துல இருந்து ரஜினி போறாரு, அமிதாப் பச்சன் போறாரு. அமிதாப் பச்சன் அயோத்தியில ஒரு வீடு வாங்க போறோம். நிறைய ஒரு 100 கோடியோ 500 கோடியோ எவ்வளோ இதுல நான் வந்து பக்கத்திலே நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கும்போது? இந்த நடிகர்கள் வந்து அயோத்திக்கு போறது, இது அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது, அரசு கொடுக்குறாங்க, தனிப்பட்ட அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து அவங்க போறாங்க அப்படி எடுத்துக்கலாமா? நீ தமிழ்நாட்டில் கூட நிறைய டைரக்டர்ஸ், பாடகர்கள், வாசு பேசியிருந்தாரு, எல்லாரும் வந்து சொல்லணும், நம்ம கங்கை அமரன் பேசியிருந்தாரு, இப்படி பல தமிழ்நாட்டினுடைய திரை பிரபலங்கள் கூட அயோத்தி ராமர் கூட அவங்களாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்களாம் போறோம், அல்லது நாங்க இன்னைக்கு வேண்ட போறோம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, சிலர் வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போட்டு. ஆமா 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 ஆமா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம்னு பாத்துக்கலாமா, இல்ல இதுல இருக்கிற அரசியல், ராமர் கோயில் அங்க இருக்கிற அந்த அரசியலை புரிந்து கொண்டு இவங்க நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கணுமா? ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய சமூகத்துல நிலவுகின்ற அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்டான் மட்டும்தான் அவன் கலைஞனாக இருக்க முடியும், அவன்கிட்டையும் கலையும் இருக்கும். அதுக்கு சார்லி சாப்ளின் வந்து ஒரு உதாரணம். இப்போ சார்லி சாப்ளின் வந்து இங்கிலாந்துல பிறந்து அவர் அப்பா இல்லை அம்மா இருக்காங்க, அப்புறம் அனாதை இல்லத்தில் சேர்க்குறாங்க, பல வேலைகள் செய்கிறார். பல வேலைகள்னா ஒரு பேப்பர் போடுவார், அந்த வேலை செய்வார், சர்வராக இருப்பார், இப்படி பல வேலைகள் செய்து வந்து மக்களின் வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கிறார், லண்டனுடைய சமூக அமைப்பை வந்து தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் ஒரு மேடையில் வந்து மேடை ஆக்டராக வந்து ஸ்டேஜ் ஆக்டராக போகிறாரு. அப்புறம் வந்து அவருக்கு ஹாலிவுட்டு இதில் போகிறாரு, அங்கே தன் திறமைகள் மூலமாக நிரூபிக்கிறாரு. அவருடைய படங்கள்லாம் வந்து வரிசையாக ஹிட் ஆகுது. அவரே ஒரு ஸ்டூடியோ யுனைடெட் ஆர்டிஸ்ட்னு வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் படத்துக்கு வந்து அது வந்து மௌனப்படமாக இருந்தாலும் எடிட்டிங்கு, பேக்ரவுண்டு மியூசிக்கு எல்லாமே அவர் தான் தீர்மானிக்கிறாரு. அப்போ சார்லி சாப்ளின் படத்தில் வந்து இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பின் கேடுகளை, அழுக்குகளை, அதனுடைய பிரச்சனைகளை, ஒரு தொழிலாளியின் துயரத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இன்று வரை நீங்கள் இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட அந்த படத்தை நான் சொல்கிற அந்த சட்டாயர்ன்ற அந்த டெஃபினிஷனோட உங்களால் வந்து ரசிக்க முடியும். படம் முடிந்த பிறகு உங்கள் சிந்தனையை வந்து அது தூண்டிவிடும். அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து ஒரு போல்ட் இருக்கும், அதை டைட் பண்ணணும். அப்போ மேனேஜர் வந்து அந்த கன்வேயர் பெல்ட் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துவார், வேகமாக போகும். அப்போ டைட் பண்ணுற கை வந்து டக் டக் டக்னு வந்து பண்ணணும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்பீடு அதிகரிக்க பண்ணி 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 கை வந்து அப்புறம் நிற்காது. ஒரு மாதிரி மென்டல் ஆயிடுவார். அப்படியே கை இப்படியே வரும், வெளியே யாரை பார்த்தாலும் மூக்க பண்ணுவார். ஒரு பெண்ணு நடந்து வருவாங்க, அவங்க ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அவங்க மார்பகத்தில் 2 பட்டன் இருக்கும், அதை டைட் பண்ண போவார். அப்புறம் வந்து ஒரு போலீஸ்காரர் வருவான், பட்டனை டைட் பண்ண போவார். ஆனால் போலீஸ்ன்னு தெரிஞ்சோன்னு உஷாராய் திரும்பி வந்துடுவார். அப்போ எல்லா படங்கள்லையும் ஒரு அனாதையாக அவர் வந்து அறிமுக காட்சியில் வந்து வருவார். கடைசிலையும் ஒரு அனாதையாக எந்த ஒரு இது இல்லாமல் வந்து போயிடுவார். கிரேட் டிக்டேட்டர்னு சொல்லி ஹிட்லரை வந்து அவர் செட்டையர் பண்ணி எடுத்த வாய்ஸ் ஓவர் கொடுத்த அந்த படம். இதற்காக வந்து அமெரிக்காவிலிருந்து அவர் கம்யூனிசத்தை ஆதரித்தார் என்று குற்றம் சாட்டி அலைக்கழித்து அவர் வந்து அவர் நாட்டை விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்து வந்து மரித்து போகிறார். அப்போ சார்லி சாப்ளின் வந்து இன்னைக்கு வந்து ஒரு லெஜெண்ட் மட்டும் இல்லை, போன நூற்றாண்டு கண்ட மிகச்சிறந்த கலைஞன். அப்போ அந்த கலைஞன் வந்து வெற்றி பெற்றதற்கும் நாம் நினைவு கூறுவதற்கும் காரணம் வந்து இந்த சோசியல் கிரிட்டிசிசம், சமூகத்தை விமர்சனம் செய்தல்.
இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து சமூகம் பேசுவோமே தவிர, இப்போ எம்ஜிஆர் படத்தை இன்னைக்கு யாராவது பேசுவாங்களா? நாளை கழிச்சு ரஜினி படத்தை பற்றி பேசுவாங்களா? இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சிருக்குவோம். இப்போ ஒரு அங்கிள் ஆயிட்டாரு, அவர் படத்தை பேச போறாங்களா? பேச போறதில்ல. அப்ப எது காலத்தை வென்று நிற்கும்னா இது போன்ற கலைகள் தான், இது போன்ற கலைஞர்கள் தான் வென்று நிற்பார்களே தவிர, இவங்கெல்லாம் வந்து போகின்ற ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள். இவங்களுக்கு எந்த வேல்யூ சிஸ்டமும் இல்லை, அப்படி கூட சொல்ல முடியாது. யார் ஆளுகின்றார்களோ, யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உகந்த விதத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் அதை சொல்ல முடியும். இன்னொரு இப்போ ஹிட்லர் காலத்தில் பேட்டல்ஷிப் பொத்தப்கின்னு ஐசன்ஸ்டீன் ஒரு ரஷ்யன் டைரக்டர், அவர் ஒரு அந்த ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம் இது பண்ணி அனுப்புகிறாரு. அது 1905 ரஷ்ய புரட்சி. அப்போ அந்த பேட்டர்ஷிப் பொத்தப்கின்ல மாலுமிகள் ஆஃபீஸர்ஸ் எடுத்து கலகம் பண்ணுறாங்க, தங்கள் உணவில் புழு சேர்ந்து விட்டது என்று சொல்லி. அதோட அவங்க ஜாருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த கப்பலை ஒடுக்குவதற்கு பிற கப்பல்களை அனுப்பும்போது அங்கே இருக்கிற மாலுமிகள் வீரர்கள்லாம் எங்கள் சகோதரர்களை சுட மாட்டோம்னு சொல்லி போகிறாங்க. அதில் சினிமேட்டிக்காகவும் டெக்னிக்கலாகவும் பல ஷார்ட்ஸு, பல உத்திகளெல்லாம் அறிமுகப்படுத்தி பேசப்படுகின்ற ஒரு படம், திரைப்படமானவர்களுக்கு ஒரு இதாக இருக்கிற படம். இப்போ இந்த படம் ஜெர்மனியில் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஓடக்கூடாதுன்றதுக்காக கண்ணா பின்னான்னு எடிட் பண்ணுறாங்க. காட்சிகள் சீராக இல்லாமல் ஒரிஜினல் மாற்றி மாற்றி எடிட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியும் அந்த படம் ஓடுது. இன்றைக்கு ஐசன்ஸ்டீன் நினைவு கூறப்படுகிறார். பேட்டர்ஷிப் பொத்தம்கின் ஒரு காவியமாக நினைக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு வெங்காயம் வெண்ணெய்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்க சொல்லும் போதே இப்போ சமீபத்தில் விஜயகாந்தனுடைய மரணம் கூட அவருடைய திரைப்படங்களை தாண்டி திரைப்படத்துல மக்களுக்கு ஆதரவா அவர் நடிச்ச திரைப்படம் என்ன, அவர் சினிமாவில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார், மக்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்றது மட்டும்தான் பேசு பொருளாக இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அவருடைய திரைப்படம் பேசு பொருளாக வாஞ்சாத நடிச்சாரு, வல்லரசு நடிச்சாருன்றது பேசு பொருளா இல்லை. அதுல மக்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்று என்ன நடிச்சாரு, பண்ணையார்களை எதிர்த்து என்ன படம் நடிச்சிருந்தாரு அப்படின்றது தான் முக்கியமான பேசு பொருளா இருந்தது. ஸோ பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.